Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ல சார்ட் எப்படி அழகா கஸ்டமைஸ் பண்றதுன்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா பார்க்கும்போது எப்படி சார்ட் அழகா பிரசன்டபிளா ப்ரொஜெக்ட் பண்றது, கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபுல்லா பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங் வரும்ன்றதுல ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களையும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். டவுன்லோடபிள் ப்ராக்டிஸ் ஃபைலையும் கொடுத்துருன்றதுனால நான் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்ட் எப்படி அழகா கஸ்டமைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டாவை நம்ம இந்த மாதிரி அழகான ப்ரெசன்டபிளான சார்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமான்றதை விட எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென் உங்களுடைய டேட்டாவில் இந்த கான்செப்டை நீங்கள் என்டர்பிரேட் பண்ணும்போது, ரிலேட் பண்ணும்போது அழகான அவுட்புட்டை கொடுக்க முடியும். அதன் மூலமாக நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். டேட்டாவாக நீங்கள் இந்த மாதிரி காமிக்கிறதை விட சார்ட்டா இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், தூக்கம் வராது, எல்லாருக்குமே புரியுன்றது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். சரி, இந்த டேட்டாவை நீங்கள் பேசிக்லி இந்த மாதிரி கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சிம்பிளாக எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளைனான சார்ட்டாக நீங்கள் காமிக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி காமிக்கிறத விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே கலரில் காமிக்கிறத விட இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் காமிக்கிறது இன்னும் நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா டேட்டாவில் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஆட்டோமொபைல் அப்படின்றதுல 4 கம்பெனி இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றதுல ஒரு 5 கம்பெனி இருக்குது. அப்போ ஒரு குரூப்புக்கும் மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்தோன்னா, டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும், அழகாக புரியும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக போகும்போது ஒரு குரூப்பையும் சார்ட் பண்ணி இல்லையா, இந்த மாதிரி சார்ட் பண்ணி இதில் சார்ட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழேன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. பட் இந்த இடத்துல அழகாக ஒரு ஆர்டராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஈஸியாக கம்பேரிசன் பண்ண முடியும். சார்ட்டோடைய வேலை என்ன? கம்பேரிசன் பண்ணுறது தான் சார்ட்டோடைய முக்கியமான வேலை. சார்ட்டை கிரியேட் பண்ணுறதே அந்த டேட்டாவை ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுன்ற அந்த ஒரு பெனிஃபிட்காக தான்றதுனால சார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது டாப் கம்பெனி, ஐடியில் இதான் டாப்பு, செகண்ட் லாஸ்ட் கம்பெனி இது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இது டாப்னு நம்ம அழகாக பேச முடியும், கம்பேரிசன் பண்ண முடியும். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு குரூப்புக்கும் ஒரு லைனை போட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் லைனு, அதுக்கு மேலே எத்தனை கம்பெனி இருக்குது, கீழே எத்தனை கம்பெனி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் ஆகும். பேசிக்லி இந்த சார்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். இன்னும் கூட இந்த சார்ட்டை நீங்கள் அழகாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் இதை முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி கன்சாலிடேட் டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா சம்டைம் டேட்டா பெருசாக இருக்கும், அதில் இருந்து ஒரு பிவட் டேபிளை போட்டு இந்த மாதிரி கிறிஸ்பான டேட்டாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்க அந்த பிவட் டேபிளை செலக்ட் பண்ணி பிவட் டேபிள் மூலமாக சார்ட்டை போட முடியும். ஆனால் அந்த சார்ட்டை பெருசாக கஸ்டமைஸ்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியாதுன்றதுனால அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நார்மல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கெட் பிவட் டேட்டான்ற ஒரு ஃபார்முலாவை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் பயங்கரமாக சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும்னு ஒரு வீடியோவில் சொன்னேன். இப்போ எப்படி இந்த சார்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒருவேளை உங்களோட ரா டேட்டா இருக்குனாலும் பிவட் டேபிளில் இருக்கிற அவுட்புட் எடுத்து நீங்கள் வெளியில் பேஸ்ட் பண்ணி வேல்யூவாக மாற்றினாலும், பிவட் டேபிள் உள்ள டேட்டாவை கெட் பிவட் டேட்டான்ற ஃபார்முலா மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் சார்ட்டை போட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? எப்படி இந்த டேட்டாவை அழகான ப்ரெசென்டபிளான இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரதுன்றதை ஃபாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நல்லா கவனிங்க, என்னென்ன ஸ்டெப் பண்ணுறன்றதை பாருங்கள். புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு பேக் போய்ட்டு திருப்பி பாருங்கள். எப்படி ஸ்டெப் பண்ணுறோன்னு பார்க்கும்போது நல்லா புரியுன்றதுனால பேக் போய்ட்டு ஃபுல்லாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது நல்லது. ப்ராக்டிஸ் ஃபைலும் இருக்குன்றதுனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என் கூடவே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரி, இப்போ இந்த டேட்டாவை அப்படி செலக்ட் பண்ணி நான் ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ட்ன்ற ஒரு குரூப் இருக்கும். இன்செர்ட்ன்ற டேபில் சார்ட்ன்ற குரூப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சி ஆல் சார்ட்டை கிளிக் பண்ணுவோம். இதுலேயும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆல் சார்ட்டை கிளிக் பண்ணி என்னென்ன சார்ட் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிற சார்ட் என்னென்னா, நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல, அது வந்து காலம் சார்ட் தான். இதிலிருந்து ஏதாவது ஒரு டைப்பை செலக்ட் பண்ணி நம்ம சார்ட்டை போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளஸ்டர் காலம் சார்ட்டை கிளிக் பண்ணி போடுவோம். நமக்கு தேவையான ஓரளவுக்கு அழகான, ரொம்ப அழகாக இல்லாமல் ப்ரெசென்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சார்ட் வந்துருச்சு. இந்த டேட்டாவை நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணாலே ரொம்ப நல்ல விஷயம் தான், ப்ரெசென்டபிளாக இருக்கும் தான். ஆனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் மாற்றணுன்றதுனால ரொம்ப ப்ராப்பராக எப்படி இதை பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்படியே செலக்ட் பண்ணி போட்டால் இந்த சார்ட் இப்படி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி சார்ட் நமக்கு வேண்டாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சார்ட்டை வேணுன்றதுனால டேட்டா ஷீட்டை நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்ணுறதுனால
அதன் மூலமாக சார்ட்டை கிரியேட் பண்ணும்போது அழகான சார்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். முக்கியமான ஸ்டெப் இது, ஓகேங்களா? டேட்டா ஷீட்டை டிசைன் பண்ணுறது. டேட்டா ஷீட்டை டிசைன் பண்ணும்போது தான் அதை பேஸ் பண்ணி சார்ட்டை அழகாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் க்ரியேட் பண்ண போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்லா கவனிங்க. ஓகே, நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டையும் ஒரு காலமில் போட்டிருக்குன்றதுக்கு முதல்ல நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி வேறு காலமில் போட்டால் தான் சார்ட் இதை டிஃப்ரெண்ட் கலரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணி தரும். சும்மா நான் சார்ட்டை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் போகிறேன். இன்செர்ட்டில் சார்ட்ன்ற கேட்டகரியில் ஆல் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கலராக வந்திருக்கிறது தெரியும். நான் ஒரு சார்ட்டை நான் இன்சர்ட் பண்ணும்போது அது கலராக வர்றதுக்கான பாசிபிலிட்டியை கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த சார்ட்டை லைட்டை நான் ஃபார்மேட் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. இந்த பார்ஸ் எல்லாம் ஃபார்மேட் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸராக பக்கத்தில் வர ரொம்ப கேப்பில் இருக்குது. ஏன்னா இந்த டைப்பில் அப்படி தான் இருக்கும். டைப் நீங்கள் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுலேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த சார்ட் டைப்பை செலக்ட் பண்ணும். கிளஸ்டர் காலம் வேண்டாம், ஸ்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்போது பார்ஸ் ரொம்ப க்ளோஸராக வர்றது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பாருங்களேன், பக்கத்தில் ரொம்ப பெரிய பாராக விசிபிளாக இருக்குது. சார்ட்டை கிரியேட் பண்ணுறதை தாண்டி அந்த பார்ஸை விசிபிளாக காமிக்கிறதும் ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம அழகாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கெல்லாம் டேட்டா லேபிள்ஸை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆட் பண்ணணும் தான். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த டேட்டா லேபிள்ஸ்லாம் அலைன்மெண்ட் இந்த 2 பாருக்கும் நடுவில் நிற்குது. இது ஆக்சுவலி இந்த இடத்துல இங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒன்று நம்ம கிளிக் பண்ணி இழுக்க முடியாதுன்றதுனால இதுக்கு ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். இது எப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+1 கொடுத்து ஃபார்மேட் பண்ணுற இடத்துக்குள்ளே போயிட்டு சென்டராக நீங்கள் அலைன் பண்ண முடியும். சென்டராக தான் இருக்குது, அந்த பாருக்கு சென்டராக இருக்குது. அதே மாதிரி இன்சைட் எண்டுனா அந்த பாருடைய டாப்பில் போயிடுச்சு. இன்சைட் பேஸ்னா அந்த பாருடைய பாட்டமில் போயிடுச்சு. பாருக்கு மேலே போகல. அப்படி மேலே போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தனி சீரீஸை நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கெலாம் கூச்சப்படவே மாட்டாங்க, தனி சீரீஸை ஆட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பாருக்கு ரெலவெண்ட்டாக அந்த வேல்யூ வந்திருக்கு. இந்த எல்லா வேல்யூவும் சேர்ந்த ஒரு நியூட்ரல் சீரீஸை நான் ஆட் பண்ணும்போது அது இதுக்கு மேலே பிளாட் ஆகும். இதுக்கு மேலே பிளாட் ஆகும்போது அதிலிருந்து வர்ற அந்த டேட்டாவை லேபிளாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த பாரை ஹைட் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு கவனிங்க. நான் சொன்ன மாதிரியே ஒரு புது சீரீஸ் வந்துருச்சு. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த டேட்டா லேபிள் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். புதுசாக வந்த இந்த சீரீஸ், அதாவது லேபிள்ன்ற சீரீஸை செலக்ட் பண்ணி டேட்டா லேபிளை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீரீஸை திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்னு போயிட்டு அதை நம்ம ஹைடு பண்ணிடலாம். ஓகே, நோ பார்டர் நோ ஃபில். இப்போ அந்த புதுசாக கிரியேட் பண்ண பார் நமக்கு ஒரு டேட்டா லேபிளை கொடுத்துருக்கு. அதை நம்ம பாட்டமில் அலைன் பண்ணிடலாம். போல்டும் பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போல்டு க்ளோஸ். ஃபைன், ஓரளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா? இன்னும் நமக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா? அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பெரிய ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணலாம். ஃபைனல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன்ஸ் தெரியுது, அப்புறம் ஆவரேஜ்ன்ற ஒரு லேபிள் தெரியுது. முதல்ல இந்த லைனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கலாம். இந்த லைனை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் போயிட்டு இந்த மாதிரி லைனை போட்டுடலாமேன்னு நினைப்பீங்க. பட் அந்த லைனை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனை மூவ் ஆகாது. ஒருவேளை வேல்யூ மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மேனுவலாக மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ லைனை ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த லைனையும் நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா ஒரு நியூ சீரீஸாக ஆட் பண்ணால் தான் அழகாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ஸ் இல்லையா? இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே டேட்டா ஷீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம முதல்ல பர்ஃபெக்டாக முடிச்சாதான் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால டேட்டா ஷீட்டை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைனை இது மேலே ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வேல்யூவாக இருக்கணும். அதாவது இந்த எல்லாத்துக்குமே ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த இடத்துலையும் அந்த ஆவரேஜ் வேல்யூவை வச்சு டேட்டா பாயிண்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு லைன் மாதிரி வரும். சரியா? ஆவரேஜ்னு ஒரு ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணியாச்சு.
ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இவ்வளோ செலக்ட் பண்ணி கூட நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஆவரேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதே ஈக்குவல் கொடுத்து கீழே ஃபுல்லாக நான் டிட்டோ பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே வேல்யூ வந்துருச்சு. அதனால இது ஒரு லைனை ட்ரா பண்ண நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி அடுத்த ஆவரேஜை இந்த வேல்யூக்கு நான் கொடுக்குறேன். லாக்கெல்லாம் பண்ணலை, பண்ணாலும் உங்களுக்கு லாக் பண்ணிட்டு பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு போகிறதுனால எனக்கு அது கவலை இல்லை. எஸ், லைனை போடுறதுக்கான அந்த செட் ஆஃப் டேட்டாவே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம சார்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா கொடுத்து, இது எல்லாமே ஒரே மாதிரி டைப்பில் இருக்குன்றதுனால நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஆட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய புரிதலுக்காக 1 by 1 அழகாக ஆட் பண்ண போகிறேன். ஆட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சீரீஸில் இதை ஆட் பண்ணி அதோடைய வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன். நான் எப்படி செலக்ட் பண்ணுறது நல்லா கவனிங்க. அதே மாதிரி நீங்களும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். 2 வாட்டி 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். தென் இதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆட் பண்ண இந்த இடத்துல ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆட் பண்ண எல்லா சீரீஸையும், இந்த ஆட் பண்ண எல்லா பார்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுற டிசைன் பண்ணுற கஸ்டமைஸ் பண்ணுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள பார் எல்லாமே ஸ்டாக்டு பார் சார்ட்டாக பிளாட் ஆகிருக்கு. இதுக்கும் நடுவில் ஒரு பார் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். இந்த லேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை டம்மியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, விட்டுறலாம். பட் இந்த பாரையும் இப்போ நம்ம ரீசெண்ட்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைன்ன்றதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த மாதிரி ஒரு லைனை டெவலப் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது லைனாக இப்போ இல்லைன்றதுனால லைனை மாத்திர வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா சீரீஸையும் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, என்ன சார்ட்டாக இருக்குன்ற அந்த ஆப்ஷன் எல்லாம் வரும். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண ஐடியை நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல லைனாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற கஸ்டமர் கூட்ஸையும் லைனாக மாற்றிடுவோம். ஃபினான்ஷியல் சர்வீஸ் லைனாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக்ஷனாக நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட்டு சீரீஸாக ஆட் பண்ண ஆட்டோமொபைலையும் லைனாக மாற்றிட்டு ஓகே பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அவுட்புட் லைட்டாக தெரியுது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே பண்ணுவோம். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே ஓரளவுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் நீங்கள் லைட்டாக அரேஞ்ச் பண்ணுறதும் லைட்டாக ஃபார்மேட் பண்ணுறதையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எவ்ரிதிங் லுக்ஸ் குட். இந்த லெஜெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் லெஜெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஐடிக்கு அப்புறம் உள்ள எந்த லெஜெண்டுமே வேண்டாம். அதை நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியாதுன்றதுனால அப்படியே 1 by 1 கிளிக் பண்ணி டெலீட்டு, லைன் வேண்டாம். லைனுக்கு நம்ம லெஜெண்டை காமிக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த பாருடைய ரெப்ரசன்டேஷன் தான், இந்த பாருடைய ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் இந்த லைன்ன்றதுனால ரெண்டுக்குமே லெஜெண்டை நீங்கள் காமிக்க வேண்டாம். இன்னும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சார்ட் இன்னும் பண்ணலை. அதாவது ஒவ்வொரு குரூப்பாக நம்ம சார்ட் பண்ணலை. அதையும் நம்ம இந்த இடத்துல பண்ணிட்டு வந்துடுவோம். சார்ட்டை நம்ம சிங்க் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கிட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாக்குள்ளே போகணும் அப்படின்னா சார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். சி காலம் இல்லையா இது. ஸோ சி காலமை செலக்ட் பண்ணி ஆட்டோமொபைலை செலக்ட் பண்ணி அதில் உள்ள வேல்யூஸை லார்ஜ் டு ஸ்மால், இதே மாதிரியே ஒரு குரூப்பையும் அழகாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது சார்ட்டிங் மெத்தடை நல்லா தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது irrelevant டேட்டா அன்வான்ட் டேட்டா மற்ற டேட்டாலாம் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டார்டிங்கும் பண்ணிட்டோன்றதுனால சார்ட்டில் ஓரளவுக்கு ஒரு லுக்கு வந்துருக்கு இல்லையா. இங்கேருந்து அப்படியே கிராஜுவலாக அது டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது லைட்டாக கீழே மூவ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கேல் ரொம்ப பெருசாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5000 வரைக்கும் தான் இந்த வேல்யூ இருக்குது. பட் இது 12000 வரைக்கும் போகிறதுன்றதுனால 6000 இதை ஸ்டாப் பண்ணிடலாமா. ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஆக்சிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிஸ் வைக்கணும், ஸ்கேல் எவ்வளோ இருக்கணும், மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, மேஜர் யூனிட் எவ்வளோ வரணுன்ற எந்த எல்லா செட்டிங் இருக்கும். முதல்ல இந்த மினிமமாக 0 இருக்கட்டும், மேக்ஸிமமாக 6000 போதும், 12000 வேண்டாம். செட் பண்ணிவிட்டு நான் டேப் கொடுக்கும்போது ஸ்கேல் சின்னதாவது, சார்ட்டு பெருசாகுது. தட் இஸ் வாட் வி நீட் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பண்ணலாம். இந்த சார்ட்டுக்கு போய் பார்க்கும்போது இந்த லைனுக்கு மேலே ஆவரேஜ்னு ஒரு லேபிள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆவரேஜில் இந்த லைனுடைய அந்த வேல்யூவை காமிக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து அழகாக கமா போட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதை மட்டும் நம்ம
இதில் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் we are done. இந்த லைனை ஃபார்மேட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பரை லைட்டாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்பருக்குள்ளே போயிட்டு நம்பர் ஃபார்மேட்டை நீங்கள் அழகாக டிஃபைன் பண்ணிவிடுங்க. நம்பர் ஃபார்மேட்டும் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த லேபிள், அதாவது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ்னு ஒரு நம்பர் தெரியுது. அதாவது இந்த நம்பர் எல்லாம் அந்த லைனுக்கு மேலே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பண்ணுற வேலையை நான் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் போட்டு பண்ணி ஆகணும், இல்லைனா அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணணும். பட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதோட டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம போடுறது பெட்டர். டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு இந்த இடத்துல ஈக்குவல் சைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ இங்கே லிங்க் ஆகும். என்டர். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இன்னொரு காப்பி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸை மாற்றிடுறேன். I7. கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு இன்னொரு காப்பி. எஸ், இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைனலான ஒர்க்குக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஆவரேஜ்னு ஒரு நேமையும் ஷோ பண்ணணும். அப்படிதான் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஆவரேஜ் நேம் பக்கத்தில் ஒரு கோலன் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் வந்து தெரியுது. அந்த வேலையும் நம்ம பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம எங்கே லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஃபார்மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல வர அவுட்புட்டும் மாறிடும். முதல்ல இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணுற வேலையை ஆரம்பிங்க. நம்பர் ஃபார்மேட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ்னு வர்ற மாதிரி செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து 1000 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்பர் ஃபார்மேட்டை டிஃபைன் பண்ணலாம். மறக்காம டபுள் கோட்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கோம், பட் இந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. கரெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்பேஸை கரெக்டாக கொடுத்து ஓகே பண்ணுவோம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே ஃபார்மேட்டை ஃபார்மேட் பெயிண்டர் மூலமாக இங்கேயும் அப்ளை பண்ணியாச்சு. எஸ், we are done with the formatting. இதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் உள்ளே வந்துச்சு இல்லையா, ஸோ உள்ளே வந்து இந்த பாக்ஸை டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம லைட்டாக ஃபார்மேட் பண்ணிட்டோம்னா எவ்ரிதிங் இஸ் குட். எல்லாமே நல்லா இருக்கும். இதோடைய ஃபாண்ட்டை லைட்டாக குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் அழகாக நம்ம செட் பண்ணிவிட்டு இதே கலரில் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கும். மற்றது எல்லாமே அழகாக முடிஞ்சிடும். எஸ், நம்ம பேசின மாதிரியே இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரியே அழகான ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேட்டாவை இந்த மாதிரி அழகான சார்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த டேட்டாவை மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் மாற்றாமல் ஓரளவுக்கு லைட்டாக மாற்றுறீங்க, டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணுறீங்கன்னா சார்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சார்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மற்றவங்களுக்கு கொடுத்துட முடியும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி டேட்டாவை பவர் பாயிண்டில் போட்டு பாக்ஸில் போட்டு கூட வரையலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழகாக பண்ணி முடிச்சிடலாம். பட் அது ஆட்டோமேட்டிக்காக மாறாது. அது மாதிரி நிறைய ட்ராபேக் இருக்குன்றதுனால சார்ட்டை போடுறதுக்கு எக்ஸல் மாதிரியான டூலை யூஸ் பண்ணுறது தான் வழக்கத்தில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறீங்க, சார்ட்டெல்லாம் நான் கஸ்டமைஸ் பண்ணவே கூடாது, ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் டூல் நிறையா இருக்குது. எக்ஸல்ன்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு காமன் அப்ளிகேஷன்றதுனால எக்ஸல் மூலமாக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் டேட்டாவை நீங்கள் பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். மற்றவங்களை பார்க்க வைக்க முடியும். கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சில வீடியோ நான் பண்ணணும், ரொம்ப கஸ்டமைஸபிளாக பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கமெண்ட் இதுக்கு எப்படி கிடைக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். கட்டாயமாக உங்கள் சப்போர்ட் இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி கான்செப்ட் நீங்கள் பவர் பாயிண்ட்டில் ட்ரை பண்ணாலும் வரும். பவர் பாயிண்ட்லையும் சார்ட்டை இதே மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டை, உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை நான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you in the next video. Thanks for watching.